வணக்கம் டாக்டர். வணக்கம்மா. திருமதி பார்வதி மாயவரத்திலிருந்து கேட்குறாங்க. நாங்கள் பியோர் வெஜிடேரியன். எங்கள் டாக்டர் எழுதி கொடுத்த கேப்சியூலில் ஃபிஷ் ஆயில் இருப்பது தெரிய வந்தது. அதை தவிர்த்து எங்கள் உணவு முறை எப்படி இருக்க வேண்டும்? முக்கியமாக நீங்கள் கூறும் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் பற்றி விளக்கவும். இப்போ பார்த்தீங்கன்னா சிலதெல்லாம் இருக்கும். இப்போ சில மல்டிவைட்டமின் கேப்சூல்ஸ் உண்டு, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் கேப்சூல்ஸ் உண்டு. அது ஃபிஷ் ஆயில் சேர்த்துக்கிறாங்க. சில வெஜிடேரியன்ஸ்லாம் கூட அது சாப்பிட விரும்ப மாட்டாங்க. கட்டாயம் தவிர்க்கணும். நீங்கள் எழுதி கொடுக்கும் போதே நீங்கள் டாக்டர்கிட்ட சொல்லிடணும், நாங்கள் பியூர் வெஜிடேரியன், இதெல்லாம் இல்லாத எப்படி இருந்ததுன்னா கட்டாயம் இது மாதிரி நிறைய மருந்துகள் கேப்சூல் அது இல்லாத தடுக்க முடியும். இப்போ ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் சொன்னீங்க. ஒமேகா 3ன்றது என்ன பார்த்தீங்கன்னா, இது அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட். இது புரியுறது கொஞ்சம் கஷ்டம். பட் இருந்தாலும் நேர்கள் புரிகிற மாதிரி கொஞ்சம் சில பாயிண்ட்ஸ் மாதிரி சொல்கிறேன். ஒமேகா 3, ஒமேகா 6 இது ரெண்டுமே எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட். தே கம் அண்டர் அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட். இந்த ரெண்டுமே மிக மிக முக்கியம். உடம்பில் உள்ள சில மூளை, தசைகள், அப்புறம் இதயம் இயங்கிறதுக்கெல்லாம் கூட முக்கியம். இது எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட்னு சொல்கிறதுனால உணவில் மட்டும்தான் அதை சேர்த்துக்க முடியும். உங்கள் கல்லீரல் சுரக்க வைக்க முடியாது. அதுதான் எசென்ஷியல் பேர். இந்த ஒமேகா 3, ஒமேகா 6 பார்த்தீங்கன்னா, அந்த ஒமேகா 3 1 சாப்பிட்டா ஒமேகா 6 2 1:2 ரேஷியோவில் சாப்பிடணும். ஒமேகா 3 எதில் அதிகமாக இருக்குதுன்னா ஃபிஷ் ஆயிலில் இருக்குது. ஃபிஷ்ஷில் எந்த ஃபிஷ்லையும் இருக்குது. வெஜிடேரியன் நீங்கள் சொன்னதில் என்னென்னா நட்ஸில் நிறைய இருக்குது. வால்நட்டு, அப்புறம் பாதாம் பருப்பு, சில வெஜிடபிள்ஸ்லேயே ஃப்ரூட்ஸில் கூட ஒமேகா 3 இருக்குது. அதே மாதிரி ஒமேகா 6லேயும் நிறைய நட்ஸில் இருக்குது. சில ஆயில்ஸில் கூட இருக்குது. கார்ன் ஆயில், ரைஸ் பிரான் ஆயில், அப்புறம் ஆலிவ் ஆயிலில் கூட ஒமேகா 6 இருக்குது. இந்த ஒமேகா 3, ஒமேகா 6 ரேஷியோ கரெக்டாக சாப்பிட்ணும். சப்போஸ் ஒமேகா 6 அதிகமாக சாப்பிட்றீங்க வச்சுங்க ஒரு பேச்சுக்கு, எதுலன்னா அந்த டிரான்ஸ்ஃபேட்டி ஆசிட்ஸ் அந்த ஃபாஸ்ட் ஃபுட்டில் ஒமேகா 6 அதிகமாகிடுது. அந்த ஒமேகா 6 ரேஷியோ 2 மடங்குகள் பதில் 5 மடங்கு 6 மடங்கு இப்போல்லாம் அமெரிக்காவில், யூரோப்பில் அது அதிகமாக சாப்பிட்றாங்க. இந்த ஃபாஸ்ட் ஃபுட்ஸு, இந்த பிட்சாட்ஸ் எல்லாம் அதிகமாக சாப்பிடும் பொழுது அவர்களுக்கு என்ன வருதுன்னா ஞாபக சக்தி குறையுது, சீக்கிரமே வயதாகிடுறாங்க. அதை விட இல்லாத சில கேன்சர், கிட்னி ஃபெயிலியர், இல்லாட்டா ஹார்ட்டுடைய ரத்த குழாய் அடைப்படுவது கூட இந்த ஒமேகா 6 அதிக அளவில் சாப்பிட்ட பொழுது. ஸோ ஒமேகா 3, ஒமேகா 6ன்றது கரெக்டான ரேஷியோ 1:2 சாப்பிட்டால் உங்களுக்கு மிக மிக நல்லது. அதனால் அதை தவிர்த்து நீங்கள் உங்களுக்கு வேண்டிய கேப்சூல் சாப்பிட வேண்டாம். அடுத்த கேள்வி டாக்டர். சொல்லுங்க. திரு ராகவன், 70 வயது, ரிட்டையர்ட் கவர்மெண்ட் ஆஃபீஸர், மதுரையிலிருந்து. 3 வருடமாக இரத்த கொதிப்பு, சர்க்கரை வியாதி இரண்டும் சேர்ந்து வந்துவிட்டது. உங்கள் நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்த பிறகும் என் மனம் மாறவில்லை. நான் சொல்வதும் செய்வதும் தான் கரெக்ட் என்று நினைக்கிறேன். பிடிவாத குணம் மாறவில்லை. எப்படி என்னை மாற்றிக்கொள்வது? இதை பாருங்களேன். இது நீ இவ்வளோ உண்மையாக அந்த கேள்வி கேட்டதுக்கே ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ உங்களுக்கு சர்க்கரை வியாதி இருக்குது, ரத்த கொதிப்பு இருக்குது. நீங்கள் புகைப்பிடிக்கிறீங்களான்னு சொல்ல மது அருந்துதான் உங்கள் பழக்கத்தை பற்றி குறிப்பிடவில்லை. உங்களுக்கு கொலஸ்ட்ரால் பார்த்தா கட்டாயம் டோட்டல் கொலஸ்ட்ரால் பாருங்கள், 230, 240 இருக்கலாம். அந்த கெட்ட கொலஸ்ட்ரால் எல்டிஎல் கொலஸ்ட்ரால் 130, 140 இருக்கலாம். இந்த நிலையில் குட் கொலஸ்ட்ரால் 50 இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு பார்த்தா அந்த ஹெச்டிஎல் என்ற குட் கொலஸ்ட்ரால் 20, 25 கூட தான் கம்மியாக இருக்கும். இந்த நிலையில் இருந்தால் உங்களுக்கு மாரடைப்போ ஸ்ட்ரோக் வருவதோ கட்டாயம் தவிர்க்க முடியாது. நீங்கள் தொடர்ந்து இந்த டிவியை பார்த்துட்டு வரேன்னு சொல்கிறீங்க. நிறைய நேயர்கள் சொல்கிறாங்க, உங்கள் ப்ரோக்ராம் ரொம்ப நல்லா இருக்குதுங்க டாக்டர் சொக்கலிங்க, ரசிக்கிறோம், புரிகிற மாதிரி இருக்குது. எவ்வளோ பேர் கடைப்பிடிக்கிறீங்கன்னு சொன்னீங்கன்னா, அதை கடைப்பிடிக்காவிட்டால் நீங்கள் கேட்டே பிரயோஜனம் இல்லைன்னு சொல்கிறேன். அதுவும் நீங்கள்லாம் அதை கடைப்பிடிச்சிக்கிட்டு வாழ்க்கை முறையை மாற்றி அமைக்கவில்லை என்றால் இந்த ப்ரோக்ராமுடைய பர்பஸே இல்லாமல் போய்விடுகிறது. இதை கடைப்பிடிக்க ஆரம்பித்து விட்டால் உங்கள் சர்க்கரை அளவு குறைஞ்ச நார்மலாகிடும், ரத்த கொதிப்பு வர, எந்த வியாதியும் வர 90, 100 வயசு வரைக்கும். அதுதான் இந்த ஸ்லைடை பாருங்களேன். உடலுக்கு உயிர் முக்கியம், உயிருக்கு உடல் முக்கியம். இரண்டும் தாங்கி பிடிப்பது அவருடைய மனம்தான்.
நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? உங்கள் அறியாமையால் அந்த தாங்கி பிடிக்கின்ற மனதை நீங்கள் தாக்கும் கருவியாக மாற்றி உங்கள் உடலையும் உயிரையும் அழிக்க பார்க்கிறீர்கள். இந்த அடுத்த ஸ்லைடை பாருங்களேன். சரி, மனதை எது கண்ட்ரோல் பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா இதை பாருங்கள். அறிவு என்பது மனதில் அடங்கினாலும் அறிவு என்பதுதான் மிக மிக முக்கியம். அதுதான் பகுத்தறிவு மிக மிக முக்கியம். அந்த அறிவின்படி இந்த ஸ்லைடை பாருங்கள். அறிவின்படி மனம் கேட்க வேண்டும், மனதின்படி உடல் கேட்க வேண்டும். மூன்றும் ஒன்றுடன் ஒன்று கேட்டால்தான் விலையே மதிக்க முடியாத உங்கள் உயிரை காப்பாற்ற முடியும். நீங்கள் பிடிவாதம்ன்றீங்க. பிடிவாதம் மன அழுத்தம் வந்தால், மன அழுத்தத்தினால் ரத்த அழுத்தம் கூடுது, பிடிவாதத்தினால் பக்கவாதம் வருது. உன்னை விட்டு போனால் அது கேன்சர் கூட, அதான் காரணம் கூட சொல்லியிருக்கேன். இன்றையே மனம் மாற்றி விட வேண்டும். இந்த அடுத்த ஸ்லைடை பாருங்களேன். நம்ம அடிக்கடி இப்போ பார்த்துட்ருக்கோம். சமீபத்தில் சில வருடங்களாக இந்த சுனாமி வர்றது, பூகம்பம் வர்றது, தீவிரவாதிகளால் மக்களை கொன்று கொண்டு இருக்கிறார்கள். இது மூணுமே என்ன ஆகுதுன்னா, இயற்கையோ மனிதனோ இந்த தீய சக்திகளோ இயற்கையில் வருவதோ உங்கள் வெளியில் அல்ல. சுனாமியோ பூகம்பமோ தீவிரவாதமோ உங்களை கொல்லுவதல்ல. உங்கள் அறியாமையால், உங்கள் அறிவும் மனமும் உடலும் ஒன்று ஒன்று கேட்காமல் அவைகளே பூகம்பமாக மாறி, தீவிரவாதிகளாக மாறி, சுனாமியாக மாறி உங்களே அழித்துக் கொள்கிறீர்கள். நிறைய பேர் சொல்லுவாங்க, என்னை யாருமே புரிஞ்சுக்கலன்ட்டு. உங்களை யாரும் புரிந்து கொள்ள வேண்டாம். உங்கள் மனமும் அறிவும் உங்கள் உடலை புரிந்து நடந்தால் போதும். யாரும் உங்களை கேட்க மாட்டேன் என்று சொல்வார்கள். அதற்கூட தவறு. உங்கள் அறிவின்படி மனம் கேட்கட்டும், மனன்படி உடல் கேட்கட்டும். உங்களுக்குள் ஒன்று ஒன்று கேட்டாலே உங்கள் உயிர் காப்பாற்றப்படும்.